வெல்கம் டு ஹானா ஜி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டிக்கர் மேக்கிங். அதுக்கு தேவையான A4 ஷீட்ஸ், கம், அப்புறம் கம் பண்ணுறதுக்கு ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேப், அப்புறம் சிஸ்ஸர் வந்து ஒரு இதாகவே கலப்படாது, ஏன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சம் கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு கலர்ஸ் வரும், இங்கே வராது, இங்கே வரும். அப்படியே அந்த கலர் இதுதான் வந்து இங்கே வரும். அடுத்து டிங் டிங் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படியே எடுத்து அப்புறம் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். நான் எல்லா வீடியோ எடுக்கிறேன், ஸோ நாய்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. some colors and some pictures in a script. black sketching தான் இருந்துச்சு. வந்து black sketch தான் முக்கியமாக. இந்த ஸ்கெட்ச்லாம் தேவையே இல்லை, black sketch மட்டும் இருந்தால் அவுட்லைன் மட்டும் கரெக்டாக இருக்கும். black sketch மட்டும் எடுத்துக்கோங்க. கலர்ஸ் வந்து கலர் பென்சிலில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கெட்சில் தோணுனா கூட ஸ்கெட்சில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன வரைய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு ஸோ வந்து வரைஞ்சிடலாம். ஸோ பைக் போகிற ஸோ இப்போ வந்து ஐஸ்கிரீம் நான் வரைய போகிறேன். ஐஸ்கிரீம் செமி சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு கோன் வந்து அழகாக இது போட்டாச்சு. இந்த கோன் வந்து நீளமாக இருந்தாலும் நல்லா கோன் எனக்கு வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நீளமாக போட்டு ஸோ வந்து ஸ்கெட்ச் அவுட் நேம் பண்ணுவோம். மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ ஸ்கெட்ச் அவுட்லைன் மட்டும் பண்ணிட்டோம். வந்து கரெக்டாக வந்து இப்படி அழகாக பண்ணிடலாம். ஸோ அழகாக வந்து அதை கூடவே போட்டாச்சு. நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர். பட் வந்து அதுக்கு வந்து பிளாக் கலரில் தான் பிளாக் கலர் வந்து அடித்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பிங்க் கலர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து அந்த இது கொடுப்பாங்க தெரியுமா, அந்த கோனுக்கு ஒரு மாதிரி கோடாக இருக்குமே, அது வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 3 தான் கொடுத்தேன். ஸோ அடுத்து அதுவே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ கீழே 3 தான் கொடுத்தேன், ஏன்னா ஃபுல்லாக பிளாக்கிஷாக ஆகிடும். கீழே வந்து எப்பவும் போல் ப்ரௌன் கலர். எப்போயும் இதுக்கு கோனுக்கு ப்ரௌன் கலர் தானே இருக்கும் கோனு. வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து அப்படியே ஒட்டலாம். பட் என்னன்னா அது மேலே தண்ணி ஒரு சொட்டு ஸ்டிக்கரே வீணாயிடும். ஸோ அதனால வந்து டேப் ஒட்டிக்கலாம். அது வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே, ஓட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து 3 டைம் வந்து ஓட்டினேன். வந்து அழகாக பீல் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாம். அழகாக பீல் பண்ணி எடுத்தாச்சு. வந்து கட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்ட்ரா டேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரோடு சேர்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். நம்ம ட்ராயிங் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும்.
தேவைட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓகேவா, அந்த பேப்பரில் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். ஒரு சைடுக்காக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் கூட வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் ரெடின்னு சொல்லலாம். நான் ஏன் ஒட்டுறேன்னா, ஒரு ஸ்டிக்கர் ஸ்டாம்ப் ரெடி பண்ண மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கொடுக்கலாம். ஒரு பர்த்டே வந்தால் அழகழகா கேக் செஞ்சு அந்த மாதிரி வந்து வைக்கலாம், கட்டிடலாம். ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். என்ன ஓட்டலான்னு வந்து டோனட் ஓட்டலான்னு எனக்கு ஒன்றும் தோணுச்சு. டோனட்டுக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ வந்து டோனட் வந்து ஒட்டிக்கலாம். இதை நான் வந்து 4 ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ண போனேன். ஸோ அப்போ வந்து 2 இது செஞ்ச மாதிரி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரினா வந்து டோனட் எடுத்துக்கலாம். டோனட்டுக்கு வேறு மாதிரி இப்படியே எடுத்துக்கிட்டேன். வந்து டேரெக்டாக அது வந்து ஸ்கெட்சிலே போட்டுறேன். பிகாஸ் இப்போ நம்ம பென்சிலில் போட்டு அது வந்து அழகும். நம்ம ஸ்கெட்சில் போகிறேன்னு கோணல் மணலாம் போட்டு கோலம் பண்ணிட வேணாம்னு சொல்லிட்டு தான் ஸ்கெட்சில் ஒரே இதியை போட போகிறேன். ஓகே, ஸ்கெட்சில் போட்டுருவோம். வந்து ரவுண்ட் போட்டு எடுத்துக்கணும். ரவுண்டே கேவலமாக வருது. வந்து இது வந்து கட் பண்ணால் நல்லாவா இருக்கும் சரிங்களா? அதனால திருப்பி வச்சு கட் பண்ணிடலாம். இப்படி வரைஞ்சோம்னா கேவல கண்டாவியாக அதுக்கு தோணுச்சு. பேப்பர் அப்படியே பசுக்கி போட்டு ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்து நீட்டாக வரையலாம். எனக்கு ஸ்கெட்சுனால தான் வர மாட்டேங்குது. பென்சில்னால் ஈஸியாக போட்டுருவேன். ஸ்கெட்சு பாருங்க ஃபஸ்ட்டே வரலையே. இப்படி 4-5 ட்ரை இதுதான் வரும் போல இருக்கு எனக்கு. ஸோ ஒரு வழியாக கொஞ்சமாக ஷேப்போட போட்டு குட்டி கொண்டு ஒரு டோனட் வந்துருக்கேன். ஷேப் மாதிரி ரவுண்டு ஷேப் வந்து போட்டேன். நான் வந்து கலர் பண்ண போகிறது ஸ்கை ப்ளூ கலர். பார்த்து போனது வந்து இந்த ஃப்ளேவரில் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணாம், சிம்பிளாக வந்ததா வேணாம். ஓகே, பைக் சவுண்டாக தான் கேட்கும். ஸோ சாரி எடுக்கலாம். ஓகேவா, வந்து கலர் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி எடுத்தோம்னா ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா மட்டும் கட் பண்ண இதெல்லாம் ரவுண்டு ஷேப்கே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பண்ணியாச்சும் வந்து ஸ்டிக்கர் வந்து ஸோ வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டிக்கரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து ஸ்டிக்கர் ஸ்டாம்பே ரெடி ஆயிரும். வந்து இப்படி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி வந்து ரெடி பண்ணியாச்சு. வந்து மேலே வந்து எழுதி கொடுக்கலாம். அவங்க வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இங்கே கூட எழுதி கொடுக்கலாம், ஹாப்பி பர்த்டே டியர் மை ஃப்ரெண்டுன்னு. ஸோ நான் செஞ்ச ஸ்டிக்கர்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு பேக்காக கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ரெடி சாரி காய்ஸ், கொஞ்சம் இருமா வந்துடுச்சு. இது செகண்ட் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். செகண்ட் பேக் ஓகேவா. ஸோ வந்து இது வந்து பேக்கு. ஸோ வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 சீட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். 2 இதாக தான் நான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து வாட்டர்மெலன் பீஸ் வாட்டர்மெலன் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ
ஓகே, இங்கே வந்து இங்கே ஒன்று ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று ஒரு பிக் ட்ரையாங்கிள். இது ஒரு பிக்கான ட்ரையாங்கிள். பரவாயில்ல, இது குட்டியாக கூட மேக் பண்ணிக்கலாம். வந்து பாதையாக வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது பாதையாக வந்து கொடுக்குறோம். பாதி இந்த இவ்வளோ பாதி போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குட்டி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமான சீட்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். என்னடா குட்டியோண்டு சீடாக இருக்குன்னு பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ கொஞ்சம் பெருசாகவே போட்டாச்சு. வந்து லேயராக போட்டுருக்கோம். 3, 2, 1 கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன கலர் பண்ணிட்டு தானே கட் பண்ணணும் இல்லைன்னா கட் பண்ணிட்டு கட் பண்ணோம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்னால நான் வந்து கட் பண்ணிட்டு கலர் பண்ண பாயிண்ட் கிளியான கலர்ஸ் 2 தான். ஒன்று ரெட், இன்னொன்று க்ரீன். ரெட் வந்து இந்த பொட்டுக்கு, க்ரீன் வந்து கீழே போட்டுக்க. ஸோ ஓகே, கலெக்ட் பண்ணினா அவங்க 8 மினிட்ஸில் எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் வந்து அது வந்து கூட போயிடுச்சு. ஸோ இது வந்து 11 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓகே, வந்து பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து அப்படியே கலர் பண்ணிடலாம். வந்து கலர் பண்ணிச்சு. இப்போ வந்து மேலே வந்து டீ போட்டிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு டீ பண்ணி ஒட்டிடலாம். டவுன் ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிக்கருக்கு வந்து யோசிக்கலாம் என்ன பண்ணலாம்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கருக்கு நான் முதல்லே சொல்லியிருப்பேன், அதுதான் பண்ண போகிறேன். இது வந்து 4 இது தேவைச்சு எனக்கு. நீங்கள் பட்டுக்கு விட்டு விட்டு ஒட்டிடாதீங்க, அது அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒட்டணும். நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பையை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வந்து எக்ஸ்ட்ரா டேப்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்டிக்கர் ஸ்டாம்பில் ஒட்டிடலாம். இது ஒட்டிடலாம். இது காய வச்சிடலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து டபுள் டேர் கேக் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு டபுள் டேர் கேக் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் வந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து அளவு வச்சுட்டு இங்கே பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். இது நல்ல பெரிய இதாக இருக்குது. வந்துருச்சு. வந்து கோடு போட்டுக்கலாம். மேலே வந்து கேண்டில் வந்து நம்மளே வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் போட்டு வரையலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளே கையால் வரைஞ்சிக்கலாம் செட் ஆகும். ஸோ வந்து டபுள் டேயர் வந்து கலர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ கீழே உள்ள லேயருக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரும் மேலே உள்ள இதுக்கு லைட் பிங்க் கலரும் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கலர் அடிச்சிடலாம். ஸோ கேண்டில் கேட்கும் போல் வந்து ஆரஞ்சு கலர், பட் நான் வந்து ரெட் கலர் அடித்தா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன். ஓகே, நம்ம தானே பண்ண போகிறோம், நம்மளே தானே வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓகே, இதை வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, ஒரு வழியாக டைம் எடுத்து கட் பண்ணி முடிச்சாச்சு.
வந்து அது ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கட் பண்ண சிஸ்டரில் ஒட்டிக்குது. கேமரா விட்டே பறந்து போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் லேயருக்கு 1. ஓகே, நெக்ஸ்ட் லேயருக்கு 2 வேணும். பிகாஸ் இதுவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு கைஸ். டேப் ஆனால் இருக்குது. பட் வந்து இதுவே வந்துருச்சு. ஸோ அது கொஞ்சம் டேப் கடிச்சு வந்துடும் போல இருக்கு. நான் கொஞ்சம் அதுக்கு மேலே டேப் வந்து நிறையாவே இருக்குது. ஒட்டிக்கலாம். டேப்புக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒட்டி எடுத்து கட் பண்ணி மீதி உள்ள பீசஸ்லாம் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எடுத்தாச்சு. கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து கட்டுறேன். நான் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஓகே, ஸ்டிக்கர் ஸ்டாம்பில் வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ நான் வந்து ஸ்டிக்கர் ஸ்டாம்பில் அழகாக கம் அப்ளை பண்ணி அழகான இந்த கேக் வந்து அழகாக ஒட்டி சரி கரெக்டாக அளவு வந்து வட்டிருச்சு. ஸோ டூ ஸ்டிக்கர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு பேக்கில் ஏதாச்சும் ஒரு பேப்பர் முன்னாடி வச்சு ஸ்டாப்லர் அடிச்சுட்டு சைடில் இருக்க ஸ்டாப்லர் அடிச்சுட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து ஹாப்பி பர்த்டே டியர் ஃப்ரெண்டுன்னு எழுதிட்டு ஸ்டிக்கர் ஸ்டாம்ப் வந்து கொடுக்கலாம். ஸோ ஓகே, பாய் கைஸ், இஷ்கியோர் டாட்டா.